ஹே காய்ஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். சமைக்கிறதுக்காக தான் போகிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு குட்டியான ஒரு விலாக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். கடைக்கு போய் காய்கறி வாங்க போகிறோம், அது மட்டும்தான். ஓகேவா? அங்கே போய் அந்த காய்கறியில் என்ன ரேட்டில் இருக்குது, எவ்வளோவில் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து கடைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். சந்தைக்கு போகலை, ஏன்னா ஒர்க் போயிட்டு வர்றதுக்கே லேட் ஆகிடுது. அதனால் சந்தைக்கு போக முடியறதில்ல. அதனால் காய் கடையில் தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். இதோ கடைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே இதுதான் வீட்டு பக்கத்தில் இருக்க கடை. ஸோ இங்கே தான் வாங்குவோம். கடைக்கு வந்தாச்சு. ஆனால் காய்கறியெல்லாம் பழசாக இருக்குது. நம்ம வேறு கடையில் தான் போய் வாங்கணும். வேறு கடைக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் இல்லை, நம்ம இன்னொரு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த கடையில் காய்கறி இல்லை. ஸோ நம்ம இன்னொரு கடைக்கு போகலாம். காய்கறி இருக்குது, பட் பழைய காய்கறி. இன்னொரு கடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வீட்டிலேருந்து. அந்த லாஸ்ட் அங்கே வண்டி வர்ற இடத்துக்கு நம்ம வந்து நடந்து போகணும். இதோ அங்கே போகணும். நம்ம ரொம்ப பெருசாலாம் சமைக்க போகிறதில்ல, சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து வண்டிக்காரங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து காய்கறி வாங்கிட்டு தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிட்டேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 100 ரூபான்னு கொடுத்தாங்க. பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 கிலோ 100 ரூபான்னு கொடுத்தாங்க. உங்கள் வீட்டு சைடெல்லாம் வந்து காய்கறியோட ரேட் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பார்த்திங்கன்னா இந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். இந்த கடையிலையாச்சும் காய்கறி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே காய்கறிலாம் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம இந்த கடையில் தான் வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்காக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் இப்போ சாம்பாரில் போடுறதுக்கு. பின்ன சாயந்தரம் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீடு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அதுக்குள்ளே நடந்து போகணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த வீக் வந்து சுத்தமாக போக முடியல. ஏன்னா இந்த வீக் எனக்கு வந்து 9:30க்கு தான் ஷிஃப்ட் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறமா என்னால் போக முடியல. வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு அது இதெல்லாம் சமைக்க போகிறதில்ல. சிம்பிளாக ஒரு சாம்பார், ரசம், சாப்பாடு மட்டும் வச்சுட்டு ரெடி ஆகணும். ஏன்னா ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. ஜிஷ்ணுவுக்கு வேறு சாப்பாடு ஊட்டணும். அவனை குளிக்க வச்சு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நம்ம குளித்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகணும். அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு போகணும். இப்போவே டைம் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் போகிற உமன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி காலையில் எழுந்திரிச்சு ஏர்லியராக எழுந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு ஒர்க் போகிறீங்க? வீட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட அம்மா. ஜிஷ்ணு வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் வண்டி வந்திருக்கா, அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். இவங்க தான் என்னோட அம்மா. ஜிஷ்ணு காலையில் வந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்து நின்றுருக்கான். இவரை பாருங்கள், இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காரு, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பருப்பெல்லாம் போட்டாச்சு. பருப்பு போட்டு ரைஸ் வச்சாச்சு. நீ காய்கறி இல்லாதனால கடைக்கு போயிட்டு வந்தேன். நீ அதை மட்டும் வச்சா போதும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.